Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணுறது. ஓகே, சிக்னல் வேவ் ஃபார்ம் எப்படி ட்ரா பண்ணுவோம் ஃபார் த கிவன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், இன்னொரு ப்ராப்ளம் இந்த கிளாஸில் பார்க்கலாம். Draw the waveform for the given equation or expression. So the given equation is 1 by 2 r of t minus 2 u of t minus 2 minus 1 by 2 r of t minus 4. Let us take this as v of t. Okay, so நம்ம வரையக்கூடிய அந்த நம்ம வேவ்ஃபார்ம் x of t ன்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்லாக r of t ல இருக்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே மிக்ஸ்டு r of t இருக்குது, இங்கே u of t இருக்குது. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு சிக்னலை ஆட் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டெப்பு ப்ளஸ் ஸ்டெப்பு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் தான் கிடைக்கும், மைனஸ் பண்ணாலும் ஸ்டெப் தான் கிடைக்கும். ரைட், ஸ்டெப் கிடைக்கலாம், இல்லை நோ சிக்னல் கிடைக்கலாம். ரைட், ஸ்டெப் ஆர் நோ சிக்னல் கிடைக்கலாம் பேஸ்ட் ஆன் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி சிக்னல், தட் இஸ் ஜீரோ சிக்னல் கிடைக்கலாம். அதே மாதிரி ரேம்ப் ப்ளஸ் ரேம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ரேம்ப் சிக்னல் தான் கிடைக்கும். மைனஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி ரேம்ப் சிக்னல் கிடைக்கலாம், இல்லை ஜீரோ சிக்னல் கிடைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஸ்டெப்பு கிடைக்கும். ஸ்டெப்பு ப்ளஸ் ரேம்ப் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்டெப்பு ஃபாலோட் பை ரேம்ப். இதே மைனஸ் பண்ணாலும் அதே தான். ரைட், ஸ்டெப் ஃபாலோட் பை ரேம்ப். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the solution. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by 2 into r of t, second term minus 2 into t minus 2, third term is minus 1 by 2 into r of t minus 4. ஓகே, v of t ங்கிறதுனா 1 plus 2 plus 3. ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்மில் வந்து என்ன ஆயிருக்கு, r of t என்ன ஆயிருக்கு, ஆம்ப்ளிடியூட் ஸ்கேல் ஆயிருக்கு. r of t is multiplied with 1 by 2. ஸோ இங்கே நடந்த ஆப்ரேஷன் என்ன, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங். ரைட், r of t-யை 1 by 2 மல்டிப்ளை பண்ணும். இங்கே என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும் u of t-யை, தென் multiply with minus 2. Here also amplitude scaling. தேர்ட் இதுலேயும் அதே தான், ஷிஃப்ட் பண்ணணும். எது, ரேம்ப் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும், தென் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 by 2 into r of t. ஃபஸ்ட்டு அதுக்கு r of t இங்கே வரைஞ்சிக்கோங்க. வாட் இஸ் யுவர் r of t? r of tங்கிறது ஒரு லீனியர் சிக்னல். டீயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் r of t கிடைக்கும். t 0னா r of tயும் 0, t1னா r of tயும் 1, t2னா r of t 2, t3 r of t 3 and so on. Okay, t infinity-னா r of tயும் infinity தான். So this is your r of t with respect to t. That is the linear signal. Right? So இப்போ the first term என்ன, 1 by 2 into r of t. So 1 by 2 into r of t. So என்ன பண்ணுது, r of t-யை 1 by 2 மல்டிப்ளை பண்ணும். இதோட ஸ்லோப் என்ன, r of t ஸ்லோப் வந்து எப்பொழுதும் 1 தான். ரைட், ஓகே. ஸோ இங்கே இந்த r of t வந்து 1 by 2 மல்டிப்ளை ஆகுது. அப்போது உங்களுடைய ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு சிக்னல் என்ன கிடைக்கும், this is your t, this is 1 by 2 into r of t. 0ல் 0 தான். ரைட், 1ல் என்ன கிடைக்குது, ஆம்ப்ளிடியூட் 1 இங்கே. ரைட், அப்போது 1ல் இருக்க அந்த 1ங்கிற ஆம்ப்ளிடியூட் 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் 1ல் வந்து உங்களுக்கு 1 by 2 கிடைக்கும். 1 by 2 நான் என்ன எடுத்திருக்கேன், 0.5 எடுத்துக்கிறேன். ஓகே, ஹியர். ரைட், 2ல் 2 இருக்குது. ஸோ 2 into 1 by 2 which is 1. ஓகே, 3ல் 3 இருக்குது. 3 into 1 by 2 which is 1.5, that is 1.5. 4ல் 2 இருக்குது. 2 into 1 by 2 which is 2. So this is your 1 by 2 into r of t. So what is the slope of this? Take this as s1 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 3 சிக்னல் இருக்கிறதுனால s1 ன்னு நான் இது எடுத்துக்கிறேன், இதோட சிக்னல் இது. ஸோ ஸ்லோப் என்ன, x axis, y axis difference என்ன, y 0, 0.5, 1. அப்போ difference என்ன, 0.5 தான். ரைட், 0.5. Okay, y axis difference is 0.5 divided by x axis difference என்ன, 1, 2, 3 தான் போகுது. அப்போ 1 தான். ஸோ 0.5 by 1 which is 0.5. ஸோ ஸ்லோப் வந்து இதோடது 0.5. ஓகே, நெக்ஸ்ட் சிக்னல் என்ன, minus 2 into u of t minus 2. minus 2 into u of t minus 2. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் உங்களுக்கு, u of t வேணும். So what is u of t? u of t is the unit step signal. So this is your unit step u of t.
ஓகே ஸோ அது என்ன ஆகுது ஷிஃப்ட் ஆகுது என்ன ஆகுது டுவார்ட்ஸ் ரைட் சைட் பை 2 யூனிட்ஸ் ரைட் ஸோ அப்போது 0 1 2 ஸோ திஸ் இஸ் யுவர் u of t minus 2 right so this is your u of t minus 2 அது என்ன ஆகுது minus 2 ஆல மல்டிப்ளை ஆகுது அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் this is t so minus 2 into u of t minus 2 எப்படி அப்போ 0ல 0 0 to 2 there is no signal 0 to 2 வந்து 0 தான் ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்னல் ஓகேவா ஸோ இதோட ஆம்ப்ளிடியூடில் எந்த சேஞ்சஸ் இருக்காது அதே தான் வரும் ஓகே u of t minus 1ஓட t minus 2ஓட ஆம்ப்ளிடியூடு ஒன்று தான் u of t ஓட ஆம்ப்ளிடியூடு ஒன்று தான் ஜஸ்ட்டு ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குது சிக்னல் அப்போது அது வந்து ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது ஸ்கேல் ஆகுது என்ன ஆகுது minus 2ஆல் மல்டிப்ளை ஆகுது அப்போது 2ல் என்ன ஆம்ப்ளிடியூட் 1 ஸோ ஆஃப்டர் 2 ஆன்வர்ட்ஸ் 2 to infinity ஆம்ப்ளிடியூட் இஸ் 1 அப்போது 2 to infinity ஆம்ப்ளிடியூட் 1 வந்து minus 2ஆல் மல்டிப்ளை ஆகுது அப்போது அங்கே கிடைக்கிற சிக்னல் திஸ் இஸ் யுவர் ஆம்ப்ளிடியூடு இந்த என்ன ஆகுது minus 2ஆல் மல்டிப்ளை ஆகும்போது அது minus 2 ஆகுது ஓகேவா ஸோ இதுதான் என்னென்னா minus 2 into u of t minus 2 ஓகே ஸோ தேர்ட் சிக்னல் என்ன r of t minus 4 ஓகே தேர்ட் சிக்னல் என்ன minus 1 by 2 into r of t minus 4 ரைட் அதுக்கு r of t தெரியும் r of t வந்து என்ன ஆகுது r of t minus 4ன்னு ஆகுது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது r of t towards right side shift ஆகுது by 4 units ரைட் 0 1 2 3 4 இங்கே வந்து உங்களுக்கு r of t கிடைக்கும் தென் என்ன ஆகுது ஸ்கேல் ஆகுது என்ன ஸ்கேல் ஆகுது ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் ஆகுது என்னவா ஆகுது minus 1 by 2ஆல் மல்டிப்ளை ஆகுது அப்போ உங்களுடைய ஆஃப்டர் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் this is your t this is minus 1 by 2 r of t minus 4 இப்போ 0 to 4 வந்து உங்களுக்கு எந்த சிக்னலும் இல்லை 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது 0 1 2 3 4 5 6 அப்போ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 4ல் என்ன 0 தான் 0 into minus 1 by 2 0 5ல் என்ன இருக்கு அப்போ 5ல் 1 இருக்கும் ஏன்னா this is the linear signal அப்படியே r of t just shift தான் இருக்குது அப்போ 1ல் இருக்கிறது எங்கே போகுது 5க்கு போகுது அப்போ 5ல் 1 ஆம்ப்ளிடியூட் 6ல் வந்து என்ன 2 ஆம்ப்ளிடியூட் அப்போ 1 into 1 by 2 minus 1 by 2 அப்போ இங்கே minus 1 by 2 ஸோ இது minus 1 by 2 minus 0.5 எடுத்துக்கிறேன் அப்போ 5ல் minus 0.5 ரைட் 6ல் என்ன 2 into minus 1 by 2 minus 1 6ல் 1 ரைட் 7ல் 1.5 because 3 ரைட் 3 into 1 by 2 which is 1.5 so this is your minus 1 by 2 into r of t minus 4 understood okay r of t shift ஆகிட்டு அது ஸ்கேல் ஆகுது ஆம்ப்ளிடியூட் ஸ்கேல் ஆகுது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த 3 சிக்னலையும் ஆட் பண்ண போகிறீங்க 1 plus 2 plus 2 ஸோ v of tங்கிறது தான் உங்களுடைய ரிசல்டன்ட் சிக்னல் which is equal to 1 plus 2 plus 3 ரைட் ஸோ ஓகேவா ஸோ அப்போ இதோட ஸ்லோப் என்ன இங்கே ஒரு ரேம்ப் கிடச்சிருக்கலையா இதோட ஸ்லோப் என்ன ஹியர் y டிஃப்ரென்ஸ் என்ன 0.5 ரைட் 0.5 divided by x டிஃப்ரென்ஸ் என்ன 1 ஸோ 0.5 by it is 0.5 இது decaying slope ஸோ அப்போ minus 0.5 ஸோ இதை S2ன்னு எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அப்போ 3 சிக்னல் ஆட் பண்ணுறீங்க ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் v of t 0 1 2 3 okay so first signal before 0 there is no signal 0 தான் before 0 there is no signal 0 and first signal வந்து என்ன 0ல ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் சிக்னல் 2ல ஸ்டார்ட் ஆகுது அப்போ 0 to 2 வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் சிக்னல் மட்டும் கிடைக்கும் அது என்ன 1 by 2 into r of t ஸோ அப்போது 0 to 2ங்கிறது இதுதான் ஸோ 0 to 2ங்கிறது இதுதான் ரைட் அப்போது 0 to 2 இது வந்து 0.5 1 0 to 2 உங்களுக்கு r of t 1 by 2 r of t மட்டும்தான் கிடைக்கும் இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க 1 by 2 வரும் செக் பண்ணுங்கள் y டிஃப்ரென்ஸ் என்ன 1 ரைட் x டிஃப்ரென்ஸ் என்ன 2 ஸோ 1 by 2 ஓகேவா
அண்ட் தென் 2ல என்ன ஆகுது, ஒரு ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேம்ப் ப்ளஸ் ஸ்டெப்பு இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப்பு. 2க்கு அப்புறம் உங்களுக்கு ரேம்ப் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிக்னல் 2க்கு அப்புறம் ரேம்பும் இருக்குது. பட் 2ல உங்களுக்கு ஸ்டெப்பு கிடச்சிருக்கு. ஓகே, ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 ஆன்வர்ட்ஸ் வந்து 2 சிக்னலும் ஆட் ஆகும். என்ன 1/2 ஆர் ஆஃப் டியும் இந்த சிக்னலும் ஆட் ஆகும். ஏன்னா 2க்கு அப்புறம் 2 சிக்னல் கிடச்சிருக்கு. இங்கேயும் தேர்ட் சிக்னல் என்ன, 2க்கு அப்புறம் 0 தான். 2 to 4 0. அப்போ 2 to 4 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ 2 to 4 பண்ணும்போது உங்களுக்கு என்ன, இங்கே ஒரு ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. தென் ஃபாலோட் பை ரேம்ப். ஸோ ஸ்டெப்பு ஃபாலோட் பை ரேம்ப் தான் வந்து என்ன, ரேம்பையும் ஸ்டெப்பையும் ஆட் பண்ணும்போது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்பு, -2. அப்போது ஸோ இப்போ ப்ளஸ் 0.5 மேலேனா இது -0.5 -1. ஓகே, அப்போ -2 தட் இஸ் டிக்ரீசிங் ஸ்டெப். அப்போது இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு என்ன, இது வந்து 1 இருக்கு இல்லையா ஆம்ப்ளிடியூட். ஓகே, தென் 1 + 1 2. So this is amplitude of this in amplitude difference and level change in -2 இல்லையா, இது +1 இது -1. So -1 is -2 கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. லிசன் பண்ணுங்கள், இந்த அட் திஸ் பாயிண்ட் ஸ்டெப் சிக்னல் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வித் ஸ்டெப் என்ன, -2 டிக்ரீசிங் ஸ்டெப். ஓகே, ஸோ இங்கே தான் சிக்னல் உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேவா, 2க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்பும் கிடச்சிருக்கு, ரேம்பும் கிடச்சிருக்கு. ரைட், இந்த போர்ஷனும் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வித் ஸ்டெப் என்ன, -2. ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ஆல்ரெடி 1 யூனிட் இருக்குது. தென் டிக்ரீஸிங்கும் போது இங்கே ஒரு 1 யூனிட், இங்கே 1 + 1 2. ஸோ டிக்ரீஸிங்கிறதுனால -2. ஓகேவா, தென் 2 ஆன்வர்ட்ஸ் 2 to 4. 2ல் ஃபஸ்ட்டு சிக்னல் இருக்குது, 4ல் தேர்ட் சிக்னல் இருக்குது. அப்போ 2 to 4 என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 1/2 × r(t) கிடச்சிருக்கு. அப்போது என்ன, திஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஸ்லோப். அப்போது 2 to 4 இன்க்ரீஸிங் ஸ்லோப். அண்டர்ஸ்டுட். ஸோ இதோடைய ஸ்லோப் என்ன, இது என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு சிக்னல் தான், இந்த சிக்னல் தான் அது. இதோடைய ஸ்லோப் என்ன, y difference is 1, x difference is 2. ஸோ இது இன்க்ரீஸுங்கிறதுனால திஸ் இஸ் +1/2. இந்த அண்டர்ஸ்டுட், கிளியர், புரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் 2 to 4 இங்கே வந்து உங்களுக்கு ரேம்ப் கிடச்சிருக்கு வித் ஸ்லோப் ஆஃப் 1/2. ஸோ அதனால் இந்த ரேம்ப் சிக்னல் நம்ம வரைஞ்சிருக்கோம். கிளியர். தென் 4 ஆன்வர்ட்ஸ் என்ன, உங்களுக்கு தேர்ட் சிக்னல் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ 3 சிக்னலும் ஆட் ஆகும். அப்போ இதோட ஸ்லோப் என்ன, 0.5. இதோட ஸ்லோப் என்ன, -0.5. அப்போ 0.5 -0.5 this is 0. அப்போது 4 to infinity there is no signal. அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுச்சா. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த வேவ்ஃபார்ம் வந்து ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே நோ சிக்னல் பிஃபோர் t, t is equal 0ல் r(t) ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போது with the slope of 1/2. So 1/2 into r(t). ரைட், இங்கே என்ன ஆயிருக்கு, ஸ்லோப் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ ஸ்டாப் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும். ரைட், அப்போது மைனஸ், ஓகே, ஸ்டாப் ஆகுது என்ன, +0 - 1/2. ஸ்டாப்னா இங்கே ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அட் திஸ் பாயிண்ட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. So 0 minus previous slope is 1/2. 0 minus 1/2 r(t) - 2. Then at the same point உங்களுக்கு step start ஆகுது. Okay, with amplitude of -2. அப்போ -2 u(t) - 2. Again here same point என்ன ஆகுது, ramp start ஆகுது. Right? So அப்போ minus, that is ramp என்ன, ramp with ramp of 1/2. So +1/2 r(t) - 2 and 4 onwards 0 signal. அப்போ +0 minus previous என்ன இருக்கு, 1/2. So 0 minus 1/2 r(t) - 4. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க. அப்போ 1/2 r(t) minus 1/2 r(t) - 2 minus 2 u(t) - 2
plus 1 by 2 r of t minus 2 minus 1 by 2 r of t minus 4. This and this will get cancelled. So உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 r of t minus 2 u of t minus 2, okay, minus 1 by 2 into r of t minus 4. So இதுதான் உங்களோட given signal, given equation இல்லையா? இதில் இருந்தால் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஸோ இதுலேருந்து தான் என்ன கொண்டு வந்தோம்? இந்த வேவ்ஃபார்ம் கொண்டு வந்தோம். ஸோ அந்த வேவ்ஃபார்ம்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வரதான் செக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வேவ்ஃபார்ம் கரெக்ட். அண்டர்ஸ்டூட்? புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு மெத்தட் நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், இந்த வேவ்ஃபார்ம்லேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஜீரோவில் ஃபஸ்ட்டு சிக்னல் ஸ்டார்ட் ஆகுதா, செகண்ட் இண்டிவிஜுவல் வேவ்ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் இந்த ரிசல்டன் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோவில் ஃபஸ்ட்டு சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது, 2ல் செகண்ட் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0 less than t less than 2. ஸோ ஒன்லி ஏன்னா இந்த சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது 1 by 2 into t மட்டும்தான் கிடைக்கும். r of t என்ன பண்ணலாம், tன்னு எழுதலாம். கிடைச்சிருக்கா 1 by 2 into t, 0 to 2, this portion. Right? கிடைச்சிருக்கா? Okay. And then second வந்து என்ன, 2 to 4, because 4ல் வந்து தேர்ட் சிக்னல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 less than t less than 4. ஏன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸும் ஆட் ஆயிருக்கு, 2 சிக்னல் ஆட் ஆயிருக்கு. என்னென்ன ஆயிருக்கு, 1 by 2 tயும் minus 2 into u of t minus 2. minus 2 into u of t minus 2னா என்ன, 1 தான். u of t minus 2ங்கிறது 1 தான். ஓகே, ஸோ 1 by 2 t minus 2. ஸோ the same 2 to 4ல் என்ன ஆயிருக்கு, ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு தென் அகெயின் 1 by 2 t கிடச்சிருக்கு. பிஃபோர் வந்து 1 by 2 t இருக்கு. ஓகே, 0 to 2, 2 to 4ல் ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு திரும்ப ஒரு 1 by 2 t ரேம்ப் கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிச்சா? ஓகே, தென் 4 onwards பாருங்கள். 4 onwards, 4 less than t less than infinity. ஸோ ஆல் த 3 சிக்னலும் ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக? 1 by 2 t, ரைட்? செகண்ட் சிக்னலோடது என்ன, minus 2 into u of t minus 2, ரைட்? தேர்ட் சிக்னலோடது 1 by 2 into t minus 4. ஆல் த 3 சிக்னல்ஸ் ஆட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ 1 by 2 t minus 2 minus 1 by 2 t minus it minus plus 1 by 2 into half into 4, it is 4. So this which is 0. So 4 to infinity 0. 0 to 4 0. கிடைச்சிச்சா? Clear? Understood? Okay. Thanks for watching. Keep supporting. Please subscribe me. Take care. Bye bye.